ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒருவிடம் அளிக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தேவனே தாமே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவரும் கொண்டு நல்ல சரீர சுகம், கரன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பை அனைவருக்கும் கிருபையாய் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மீண்டுமாக எங்கள் ஆயுசு நாட்களிலே ஒரு புதிய பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்குள் பிரவேசிக்கவும், முடித்திருக்கிறதிலே இந்த புதிய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஞாயிறு காலை ஆராதனை கர்த்ததாமே எங்களுடைய திருச்சபையாருக்கு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆலய ஆராதனை முழுமையாக நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கவனமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவை பாமாலியில் 21வது பாமாலியில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலியின் 21 முதல் 3 கவிகள். Sastana
நாம் யாரும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சிறிய ஜெப பத்திரத்தில் காலமாய் ஆலய ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். முதலாம் ஆராதனை முறை ஜெப பத்திரத்தில் முதலாம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியை அளிக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை களி கொண்டு மகிழ கடவோம். ஐந்தாம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து துக்கமான இரட்சகராக தள்ளுபடி உலகத்தில் நின்று கூர்ந்தே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இயல்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாகவும், நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கோரும் நீதி உள்ளவர். நான் எழுத தகப்படுத்துக்கு போய் தகப்பனே, பரத்து விரோதமாக உமக்கும்பாகும் முதல் பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்லேன். உடைய கூலிக்கார் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறதே. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது வழிகளுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசிரியர் அமைக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நம்மை கிடைக்கிறார். நாம் யாரும் இருந்த நிலையிலே ஆண்டோடு திருச்சமூகத்திலே நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் யாவரும் அமர்ந்தவாறு கடவுளுடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பிழைகளுக்காக கொண்டாடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை எடுப்போம். சர்வ வலிமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தவிப்பான ஆடைகளை போல நாங்கள் வழியை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிக இணை நடந்தோம். இதை பரிசுத்த கட்டளை குலமாக்க செய்தோம். செய்தவரை செய்யாமல் செய்தவரை செய்து வந்தோம். எனக்கு சுத்திகளை ஆனாலும் ஆண்டவே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதை தடுத்த வாக்குத்தத்தபடியே நிர்வாகிக்குமான கொண்டோடைகளை கரங்கும் தந்தையின் அறிக்கைகள் பொறுமையாலும் பாவத்தின் மொத்தம் துக்கப்படுத்த சீர்படுத்தும். எங்கள் நடக்கும் பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தி நீதியும் தெரிந்து கொண்டு நடந்து வர இயேசு கிறிஸ்து மொத்தம் உங்களுக்கு கல்வி செய்திடும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளைகளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்துள்ளவாறாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து 95ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண கண்மணியை சங்கீதனம் பண்ண கடவோம். வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவனுக்கும் மகா ராஜ்யமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள ஆடுகளும். ஆமென். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சிந்தனையை ஆலோசித்து அவர்கள் வழியை போய் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இறைப்பதில் பிரவேசிப்பது என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஆய்வுக்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும்
மாற்றுவதனால் இந்த சர்வ ஆலமையை முக்கியமாய் விலக பண்ணுகிறேன். நாங்கள் முதல் கற்பனையின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் பரம பொக்கிஷத்துக்கு பங்குள்ளலாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அனுக்கிரகம் செய்து கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரியான விஷயவாரிக்குரிய சுருக்க ஜெபம். சர்வாலமுள்ள தேவனே, உடைய ஜனங்கள் வனாந்திரத்தையும் மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடன் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜன் காலத்திலும் கொள்ளை நோய் நாளில் 70,000 பேரை சங்காரம் செய்த பின்பு இரக்கத்தை நினைவுகூர்ந்து மற்றவர்களை ரட்சிக்கிறேன். இக்காலத்தில் கொடிய விஷ வியாதியினால் வாடிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவதை இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்காரத்துவதற்கு கட்டளிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். நிருப பாடம், அதனைத் தொடர்ந்து சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருப வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 10:15 22. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? வாசிக்க வேண்டிய நிருப வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதற்கு. ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. பரிசுத்த மார்க்கு 14:12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள்.
அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்தெழுந்தார். பாமண்டத்துக்கு சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்து வீட்டில் இருக்கிறார். அவருடைய உள்ளவர் மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தபையும் கர்த்தரின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். சபையார் முனியின் சந்தா தொகை, ஆலய கட்டிட காணிக்கை, ஏலபாய்க்கு காணிக்கை, ஞாயிறு ஆராதனை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, துதி காணிக்கை, சோத்திர காணிக்கை மட்டுமாக தசம காணிக்கை அனைத்தையும் என்னுடைய ஆலய அலுவலகத்திலே திருமதி சாந்தி அலெக்சாண்டர் அவர்கள் இடத்திலே கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை அலுவலகம் திறந்திருக்கும். அதோடு மட்டுமல்ல, அநேக குடும்பத்து மக்கள் அறிவு கொடுத்தனமாக நீங்கள் பிடிஎஸ் பை கொடுத்தீர்கள். ஒருவர் இந்த வாரத்துக்குள்ளாக உங்கள் பிடிஎஸ் பை கொடுத்தால் வருகிற நாட்களிலே அதை கொடுத்து நாங்கள் யோசித்து அநேக ஏழை மக்களுக்கு கொடுக்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். மட்டுமல்லாது அநேக மக்கள் தங்கள் உண்டியல் காணிக்கையும் கவர்லை போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நடிச்சிருக்கிறேன். இன்னுமாக உண்டியல் காணிக்கை கொடுக்காத வருகிற வாரத்துக்குள்ளாக கொடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு நீங்கள் சபையார் ஆலய அலுவலகத்தில் வரும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறும் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரின் காணிக்கை ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை ஆன்லைன் மூலமாக ஞாயிறு பாடசாலை வகுப்பு நடைபெறுது. எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு உங்கள் செல்போனை கொடுத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஞாயிறு பாடசாலை அந்தந்த வகுப்பு ஆசிரியர்களை பிள்ளைகள் கான்டாக்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் யூத் மீட்டிங் காலை 11 மணி முதல் தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய திருச்சியின் செயலர் டாக்டர் டேவிட் ரத்தன் ஐயா நடத்துகிறார்கள். எனவே வாலிபர் சகோதரர்களும் அந்த கூகுள் மீட் மூலமாக வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜெப ஆராதனை மாலை 7 மணிக்கு நடைபெறப்படுகிறது.
அதில் லிங்க் ஆனது மாலை 6 மணிக்கு நம்முடைய சபையின் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கணும். எனவே தயவுசெய்து சபை மக்கள் இந்த கூகுள் மீட் மூலமாக வெள்ளிக்கிழமை ஜெபாரதிலே இணைந்து கொள்ளுமாறும் கடவுளை துதிக்குமாறும் கலந்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 25/8 திரு CKS விஜயகுமார் ரஞ்சித் சிங், திருமதி லலிதா மோசஸ். 26/8 டேனியல் ஜெபராஜ் சன் ஆஃப் திரு ஜே கிறிஸ்டியான், திருமதி அனிதா வைஃப் ஆஃப் திரு M மனோஜ், திரு S ஞானசேகரன், திருமதி K லாவண்யா, கிரேஸ்லின் ஜிசி டாக்டர் ஆஃப் திரு சுரேஷ் குமார். 27/8 எபினேசர் பால் சன் ஆஃப் ரெவரண்ட் டி கிருபாநிதி. 28/8 திருமதி கிருபா வைஃப் ஆஃப் திரு I விஜயகுமார், திரு T ஜெயசீலன். இந்த வாரத்திலே தம்முடைய திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 24/8 திருமதி திரு P அகஸ்டின், 28/8 திருமதி திரு T டேனியல். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கூடிய கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடுவதற்காக ஒரு நிமிடம் தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டே, இந்த அருமையான பரிசுத்தமான காணொளி ஆலய ஆராதனை மூலமாக என்னுடைய திருச்ச மக்கள் இணைந்து கொள்ளவும், இந்த வாரத்திலே என்னுடைய திருச்ச மக்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற அனைத்து அடைகளின் பெயர்களை வாசித்தோம். பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு வேண்டிய நல்ல சரி சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பாக நினைத்து வழிநடத்தும். பிள்ளைகள் அவள் படிக்க கல்வியிலே சிறந்து விலக பல நாணத்தால் நீரோடு ஆசீர்வித்து வழிநடத்தும். இந்த வாரத்திலே பிறந்தநாள் கொண்ட அனைத்து அடையாளங்களை ஜெபிக்கவும். விசேஷமாக திரு CKS விஜயகுமார் ரஞ்சித் சிங், திருமதி லலிதா மோசஸ், டேனியல் ஜெபராஜ், திருமதி அனிதா, திரு S ஞானசேகரன், திருமதி K லாவண்யா, கிரேஸ்லின் ஜென்சி, எபினேசர் பால், திருமதி கிருபா, திரு T ஜெயசீலன் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சரி சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பை எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்கள் மகிழ்ச்சியான காரியங்கள் தொடங்க வேண்டிய காரியங்கள் படிக்க வேண்டிய காரியங்கள் முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நீர்களுக்கு ஆசீர்வதித்தாலும் மன்றாடி மாட்டுவேன். அதே போல இந்த வார்த்தையை தங்களுடைய திருமண நாள் கொண்டாடுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தை வீட்டை கட்டாரையில் கட்டவரின் பிரயாசம் வருதான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுக்க வசதி அடிப்படையிலே இப்படி ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற திருமதி திரு P அகஸ்டின், திருமதி திரு T டேனியல் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப சார்ந்த பிள்ளைகள் எதிர்பார்க்க நன்மையான காரியங்கள் குடும்ப தேவைகள் இல்ல தேவைகள் செய்கிற பணிகள் அனைத்திலும் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் நிறைவார்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் மன்றாடுகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமீன். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அருளுரை ஆயத்தப்படலாக பிரசங்க ஆயத்தப்படலாக கிறிஸ்துவை பாமாலையும் 187வது பாமாலையும் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலையும் 187 முதல் 3 கவிகள். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிறு காலை ஆலயாரத்திலே உடைய திருச்சமூகத்திலே காணொளி முன்பாக உடைய ஆலயாரத்திலே கலந்து கொள்ளவும், துதிக்கும், சோதரிக்கும், வேதத்தை வாசிக்கவும், எப்பொழுதும் மரியாதைப்படி நல்ல பங்கை திறந்து கொள்வதற்காக உடைய பாதப்படி அமர்ந்திருந்து உடைய வசனத்தை தியானிக்கவும் நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கும். மண்டலே இந்த பரிசுத்தமான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உடைய வசனத்தின் ஆழங்களை, சத்தியங்களை நான் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதுகளையும் தேவரித்தாமை நீர் திறந்துள்ளும். பேசுகிற அடியனை மறைத்துள்ளும். எங்கள் அனைவரையும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளும். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைவேறலும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கோரிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தென்னிந்திய திருச்சி ஒழுங்குப்படி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழாக திருமறை பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு சேக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட். சேக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட், ஆண்டவரின் இரவு உணவு என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரின் இரவு உணவுக்கு நன்றி திருவிருந்து என்று அழைக்கப்படவில்லை. நன்றி திருவிருந்து என்று அழைக்கப்படவில்லை. அதே சமயத்திலே இந்த யூக்கரிஸ்டோ என்கிற இந்த பதத்தை கிபி 115ஆம் ஆண்டில் வாழ்ந்த இக்னேசியஸ் என்பவர் தான் இதற்கு பெயர் கொடுத்து இவ்வாறு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒருமுறை ஒரு இறைப்பை அறிவிக்கிற அருட்சாதனமாக இது இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கிறோம். பவுல் அடையாளம் இந்த யூக்கரிஸ்ட் ஆண்டவர் திருப்பந்தியை எப்படியாக ஒரு இறுதி நிகழ்ச்சியின் அடையாளமாகவும் அதை மீட்பின் செயலை அறிவிக்கிற வண்ணமாக இதை அவர் கூறுவதை பார்க்கிறோம். சமநோக்கு நச்சுதலை மத்திய மார்க்குழுக்காவிலே இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் உணவு அருந்ததை பார்க்கிறோம். அதிலும் வாசிக்க கேட்ட பகுதியில் இயேசுவின் கடைசி உணவு என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் யோவானின் நற்செய்தியை பார்த்து பார்க்கும்போது இந்த நிகழ்வு வருவதில்லை. அதுக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரணத்துக்கு ஒப்புவித்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்பொழுது சிலுவையில் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டாலோ அந்த நாளிலே ஒரு பழக்கம் இருக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்காவை ஆசரிக்கப்பட வேண்டும். எனவே வரலாற்று ஆய்வாளர்கள் இது கூறுகிறார்கள், ஒருவேளை இது பஸ்கா பண்டிகை, பஸ்காவின் அடையாளம் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் பாவத்தை சுமத்தி தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்பதை மறைமுகமாக யோவான் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே சமயத்தில் இன்னொரு கருத்து இது கூறப்படுகிறது. ஹூரா என்கிற ஒரு பதம், யூத ரபிமார்கள் தன்னுடைய சீசர்களோடு இரவிலே போஜனம் பண்ணுவார்களாம், இரவிலே உணவு உட்கொள்வார்களாம். எனவே இயேசுவும் தன்னுடைய சீசர்களோடு உணவு உண்பதை பார்த்து இப்படியாக வேற ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், இது ஹிபூரா, அது எபிரேய வார்த்தை, ஹிபுரோ என்ற வார்த்தை வருகிறது, அதுக்கு இணையாகத்தான் இது நடைபெற்றது என்று கூறுகிறார்கள். ஆனால் ப்ரொஃபசர் ஜெரேமியாஸ் என்பவர் அப்படியாக சொல்லவில்லை. இயேசுவின் காலகட்டத்தில் இந்த யூத ரபிமார்கள் தன்னுடைய சீசர்களோடு பந்திருந்ததை பழக்கப்படவில்லை, அது மறைந்து விட்டது. எனவே இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதற்கு மாறாக இந்த நிகழ்வை ஒரு பஸ்காவின் பண்டிகைக்கு இணையாக கொள்ளலாம் என்று அவர் கூறி முடிக்கிறார். குறிப்பாக யூக்கரிஸ்ட் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அநேக வார்த்தைகளை பயன்படுத்தி பார்க்கிறோம். ஹோலி கம்யூனியன், த லார்ட்ஸ் சப்பர், த லாஸ்ட் சப்பர், திருவிருந்து, நற்கருணை, ராபோஜனம், கடைசி பந்தி, கர்த்தருடைய பந்தி, ரட்சிப்பின் மாதிரியின் அடையாளம், ஐக்கிய பந்தி, இயேசுவை நினைவு கூறும் பந்தி, பரிசுத்தப்படுத்தும் பந்தி, கிறிஸ்துவின் பாடுகளின் அடையாளம், மற்றுமாக பாடுகளுக்கு நாம் பங்கெடுக்கும் பந்தி என்று கூறுகிறார். பாடுகளுக்கு நாம் பங்கெடுக்க பந்தி சொல்வது, பாடுகள் என்றால் அது சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீச்சரோடு இந்த நிகழ்வை நினைவு வரும்போது, இது என்னுடைய செய்வது, அது உங்களுக்காக பிற்கப்பட்டது, இது என்னுடைய ரத்தம், அது உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று கூறுகிறார். பிற்கப்பட்டது, சிந்தப்பட்டு சொல்வது அந்த சரீரம் உருக்குலைந்து போவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானிலே நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துக்குள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின ஒரு அருட்சாதனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்ற வார்த்தை வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு
யுகரிஸ்ட் ஹோலி கம்யூனியன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் பரிசுத்தமாகப்பட வேண்டும். அவருடைய திருச்சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு ஆலயத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த ஆலயத்தில் சபை விசி சொல்லும்போது ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 மைல் தூரம் அந்த கிராமத்தில் அந்த ஐயாவுடைய வீடு இருந்தது. அந்த வீடு முதல் போகும்போது அந்த ஐயா, அந்த அம்மா, அந்த ஐயாவோட அம்மா, அந்த அம்மாவுடைய அம்மா, அதாவது 2 சம்பந்தியமாக அங்கே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். புதிய அன்போடு வரவேற்றாங்க. பாட்டு பாடி ஜோம் பண்ணி அவங்க டெய்லியில் கூட சாப்பிட்டு பிடிச்ச பிறகு அந்த ஐயாவோட அம்மாவும் அந்த அம்மாவுடைய அம்மா 2 சம்பந்தி அம்மாமார்கள் கிட்டத்தட்ட 80 வயசு மேலே 87 வயசு. ஒரு அம்மாவுக்கு 85, ஒரு அம்மாவுக்கு 87. அவங்க 2 பேரும் அந்த கையை பிடிச்சி கையில் மொத்தம் கொடுத்துட்டு, ஐயா தோத்துறங்கய்யா, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷங்கய்யா, நீங்கள் மாதம் வரணும் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா, மாதம் கூப்பிட்றாங்களே, இல்லை சத்தியப்படி இவ்வளோ தூரம் இருக்குது. சரிம்மா நான் வரேன் சொன்னேன். அவங்க சொன்னதுக்காக 2-3 மாதம் ரெகுலராக பண்ணேன். பிறகு போக முடியல. பிறகு 2 மாதம் உதவி போனேன். அந்த ஐயா அடிக்கடி நான் டவுனில் பார்ப்பேன். அப்போ கேட்பேன், ஐயா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, மாமையா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டைம் போகும்போது அம்மாட்டி கேட்டேன், 2 அம்மாட்டி கேட்டேன். முதல்ல போனால் ஓடி வருவாங்க, பேர பிள்ளைலாம் தள்ளி விட்டுட்டு ஓடி வருவாங்க. அதுதான் வயசானவங்க விழுந்துட்டு போகிறாங்க, பயமாகும். ஆனால் வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து கை 2 பேர் பிடிச்சிக்குவாங்க, 2 கையும் பிடிச்சி ரொம்ப அன்பை பேசிட்டு போவாங்க. நான் ஒரு நாள் போயிட்டு ரெடி பண்ணிட்டு போகும்போது அம்மாட்டி சொன்னேன், அம்மா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. எங்கேயா பையன் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு. அம்மா நிறைய கொடு, என்னங்க சாப்பிடு கொடுப்பாங்க, 4 நாள் கொடுக்க, இது சாப்பிட்றது இல்லைங்க, இதுக்கு பிடித்த உணவாக வேணுமா, அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கடை வேலை செய்யறவர் கடைக்கு போயிட்டாரு. அந்த அம்மாட்டி கேட்டேன், உங்களுக்கு பிடித்த உணவு என்னங்க கேட்டேன். எனக்கு பிடித்த உணவு கொத்துக்கறி உருண்டை அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க. இது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வயசான பாட்டிக்கு சாப்பிட முடியாதுனாலும் அந்த விரும்பும். அந்த ஐயாட்டு வரும்போது, ஐயா பாட்டிக்கு மாதம் ஒரு முறையாவது கொத்துக்கறி உருண்டையை குழம்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு. 2 மாதம் போட்டு போனால், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தேன். பாட்டி 2 பாட்டி 4 நாள் உருண்டை சாப்பிடுது. அவங்க உடம்பு கேட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உண்மை. ஏன் சொல்லியிருந்தால், எங்கேயோ இருக்கிற ஒரு ஆடானது பல நிலைமைக்குள் தள்ளப்பட்டு பிறகு ஒருவரின் உணவில் சுவை ஊட்டுவனமாக மாறுகிறது அந்த கறி. அதை காட்டில் மேலாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாராம், பிற்கப்படுகிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தப்படுகிறாராம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அருள் சாதனத்தை கண்டிப்பாக கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். இறையில் வல்லுநர் பால் தினக் என்கிற ஒரு இறையில் வல்லுநர் இப்படியாக கூறுகிறார், இந்த திருவிருந்து செத்து போய்விட்டது. இயேசு நம்முடைய சாவிரத்தை பிழைப்பதற்காக ஏற்படுத்த அருள் சாதனம். ஆனால் இன்றைக்கு திருவிருந்தால் செத்து போய்விட்டது. இதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், பால் தினக் என்ற இறையில் கூறுகிறது, இதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இந்த திருவிருந்தை நாம் கடைபிடிக்க கூடாது. ஒரு 2 மாதம் 1 வருஷம் நிறுத்தி வைக்கணும் அப்படி சொன்னார். எப்பயோ சொன்ன ஒரு இறையில் வல்லுநர் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. ஏன் அவர் சொல்கிறார், இந்த திருவிருந்திலே ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது, ஆடம்பரம் இருக்கிறது, அன்பு இல்லை. பகட்டுக்காக செய்கிறார்கள், சட்டத்துக்காக செய்கிறார்கள், சம்பிரதாயத்துக்காக செய்கிறார்கள், சடங்குக்காக செய்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் திருவிருந்தை நிறுத்தி விடுங்கள். மக்கள் உணரட்டும். தங்களுடைய பாவ அறிக்கை செய்யும் போது உணர்ந்து மீண்டும் திருமணத்தை பெற்றால்தான் இயேசு கிறிஸ்துவின் அருட்சாதனத்தை உண்மையான தன்மையை பெற முடியும், உணர முடியும் என்று கூறினார்கள். எப்பயோ கூறின, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கூறின இந்த இறையில் கொடுத்து இன்றைக்கு நடைமுறை இருக்குது. எப்போ திருவிருந்து கொடுப்பாங்க, எப்போ ஆலயம் திறக்கப்படும், அவளோட இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? நீங்க திருவிருந்தை நாம் எப்படி கடைபிடிக்கும்? சட்டத்துக்காக கடைபிடிக்குமா, சம்பிரதாயத்துக்காக கடைபிடிக்குமா, வாக்குக்காக கண்டுபிடிக்கும், ஓட்டுக்காக கடைபிடிக்கிறோமா? நீங்க திருச்சி ஒரு கட்டளையாக மாற்றி விட்டது. திருச்சி கட்டளையை கண்டிப்பாக கடைபிடித்தான் நான் வேண்டும். ஆனால் அது உள்நோக்கம் மறந்து போய்விட்டது. இந்த உள்நோக்கத்தை நாம் மீண்டும் வெளியே கொணர வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய அருட்சாதனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாவட்டும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது திருச்சாதனமாக திருவந்திலே 3 தன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். முதலாவது ஒரு தன்மை பிற்கப்படுகிற தன்மை, 2வது தன்மை சிந்தப்படுதல், 3வதாக இந்த 2லும் ஏற்படுகிறது மீட்கப்படுதல். பிற்கப்படுதல், சிந்தப்படுதல், மீட்கப்படுதல். சங்கீதம் 51 சங்கீதம் 17 தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுமுண்டாவிதான், தேவனே நொறுமுண்டதும் நறுமுண்டமான இருதயத்தை நீர் பொறுக்க நீர். தேவன் நம்ம எப்படியே பார்க்கிறாராம், நம்முடைய இருதயத்தை நொறுமுண்டதா, எதற்காக நான் பாவம் செய்துவிட்டு என்ற மனக்குவர்களோடு கதறலோடு நாம் அவளுக்கு வரும்போது அந்த நறுமுண்டமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டாராம். அதற்கு அடையாளமா அவர் தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். சங்கீதம் 119 சங்கீதம் 126 நீதியின் அடையாளம், நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது,
அவர்கள் நம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். திருவண்ணி அல்லவா நீதியின் அடையாளமாம். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்களுடைய நியாய பிரமாணத்தை மீற. பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பத்திலே கடவுள் ஒரு கட்டளை கூறினார். அந்த கட்டளை மனுக்குலம் மீறினது. அந்த மீறினதை மீண்டுமாக நிறைவேற்ற வண்ணமாக, அதுக்கு நீதி செய்யணுமாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை தம்முடைய திருச்சரியத்தையும் தன் ரத்தத்தையும் பிற்க கொடுத்தார், சிந்த கொடுத்தார். அதன் மூலம் மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெள்ளி கயிறு கட்டு விட்டது, பொற்கிண்ணி நசுங்கி, ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டிலே உருளை நொறுங்கி. பிற்கப்படி அனுபவம் பாருங்க. வெள்ளி கயிறு கட்டு விட்டது. கட்டுனா ஒரு சின்ன நூல் எடுத்து பெரிய நெருப்புல கொண்டு போய் காட்டப்பட்டு அறுந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்தது பொற்கிண்ணி நசுங்கி. வெளியிலிருந்து ஒரு கமல் நம்ம நசுக்கிட்டு எப்படி இருக்கும், எவ்வளோ மனசு கஷ்டப்படும். ஐயோ இது எப்படி சரி பண்ண முடியும், வாங்கின கம்மியாக விலை கொடுப்பாங்களே, மீண்டும் புதுசாக நிறைய செலவு பண்ணுமே. ஒரு சாதாரண பொற்கிணி உடையதை காட்டிலும் நம்முடைய இருதயத்தை அதிகம் நேசிக்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவர் திருசம் ஓட்ட வேண்டுமாம். சால் உடைந்து, துறவண்டிலே உருளை நொறுங்கி. இதுதான் பிற்கப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர் நினைவுறுத்துகிறார். இந்த நிலைமையிலே நாம் வர வேண்டும். யாரிடத்தில் வர வேண்டும்? இயேசுவிடத்தில் வர வேண்டும். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும், கசப்பான எல்லாவற்றையும் வாங்கி அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பிதாவ சித்தத்தை நான் நிறைவேற்ற முடித்தேன் என்று சொல்லி அவர் தலை சாய்ந்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தை ஒப்புவிக்கிறார். பிற்கப்படுகிற அனுபவம் இயேசு உண்மையிலே நிகழ்த்தி கட்டினார். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், நொறுமுண்ட இறுதிமுறைக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுமுண்ட ஆவியர்களை ரட்சிக்கிறார். நொறுமுண்ட இறுதிமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுமுண்ட ஆவியர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு ஏற்ற வசனம். நம்முடைய இறுதியெல்லாம் நொறுமுண்ட இருக்குது. ஆண்டவருக்கு நீ சமீபமாக இருக்கிறது, என்னுடைய நறுமுண்ட இருதயத்தை உம்முடைய ஆவியினாலே என்னை ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகமே ஸ்தம்பித்து என்று சொல்கிறார்கள். உலகமே பெரிய அவதிக்குள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் நொறுமுண்டு இருக்கிறார்கள். இது யாருக்கு விடுதலை தர முடியும்? இயேசு ஒருவர் தான் விடுதலை தர முடியும். அப்படினால் அவருடைய திருச்சி நமக்கு பிற்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும், அதை உணர வேண்டும். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இறுதியில் நொறுமுறைகளை குணமாக்கிறவர் அவருடைய காயங்களை கட்டுகிறார். மேலாக 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நொறுமுண்ட இறுதி முறைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதே சமயத்தில் சங்கீதம் 147:3 இறுதியில் நொறுமுண்டவர்களை குணமாக்கிறார். அதான் மட்டுமல்லாது அவருடைய காயங்களே கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே ஓமையா நல்ல சமூக ஓமையிலே என்ன பண்ணுகிறாரா, நான் குற்றூராக இருந்தவனை தன் எண்ணெயினால் வார்த்து அவன் காயங்கள் கட்டி தன் சுய வாகனத்தை ஏற்றி தத்திர தன் கையில் ஒப்பு கொடுத்து, அதான் நல்ல சமாளியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிற வந்துகிறார், நன்மை செய்ய சுற்றித்தார். அவருடைய திருச்சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, உணர்கிறோமா? கிறிஸ்துவ நண்பர்களே, பாடுகளின் அனுபவத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும். ஒரு அருமையான கிராமத்திலே ஒரு ஊழியக்காரர் சென்றாராம். சிட்டிக்கு வெளியே இருக்குது ஒரு சின்ன கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பம் இருக்கும். அதில் ஒரு 60-70 குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம். அந்த ஊழியக்காரர் அந்த கிராமத்தில் சென்று தங்கி பணி செய்ய போனார். எல்லாருக்கும் சந்தோஷம், ஊழியக்காரர் வந்துட்டார். அந்த ஊழியக்காரர் கிராமத்து மக்கள் மத்தியிலே தங்கி பணி செய்து கொண்டிருந்தார். ஆனால் கிராமத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வாரத்தில் 3 நாள் கரண்ட் போயிடும். அது மட்டுமல்ல, அது அடிக்கடி கரண்ட் போகும். கரண்ட் போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிடும். சில சமயங்களில் காலையில் போயிட்டா சாயங்காலம் வரைக்கும் கரண்ட்டே வராது. இப்படி இக்கட்டான சூழ்நிலை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வெளியே நகரத்தில் சென்று சிட்டியில் போய் சென்று தன்னை பணி செய்வார்களாம். ஒவ்வொரு சமயத்தில் அந்த கரண்ட் கட்டு போகலாம். இந்த ஊழியக்காரை அந்த மக்களை பார்த்து, இருக்கிற மக்களை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பண்ண எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சோத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:14 எல்லாவற்றிலும் ஆண்டவரை சோத்துறீங்கன்னு சொல்லிடுறாரு. நீங்களும் சோத்துறீங்க செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தா இப்படி சொல்றாரு, எப்படியா கரண்டே இல்லை, வேலை செய்ய முடியல, சமையல் செய்ய முடியலையே, பொருளாக பாதுகாக்க முடியலையே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி சொல்றீங்க. ஒரு சமயத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய விசுவாசி தன்னுடைய பணி நிமித்தம் சிட்டிக்கு போயிட்டு மாலை வரும்போது அந்த ஊழியக்காரர் அநேக மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நடந்து தெரியல. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, இன்னைக்கு ஒரு குப்பை லாரி வந்து ஒரு கம்பத்தில் மின்கம்பம் இடிச்சு இந்த கம்பு கீழே விழுந்து எல்லா அதிக மீன் போகிற கம்பிகள்லாம் நம்ம கிராமத்தில் எல்லா வீட்டு மேலே விழுந்து, கூரை மேலாம் விழுந்துருச்சு. நல்ல வேலை கரண்ட் இன்னைக்கு காலையிலிருந்து இல்லை. ஆண்டவர் போய் காப்பாற்றினார்.
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும். இன்னைக்கு பாடுகள் மத்தியிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டுகிறார். இயேசு நாம் நன்றாக இருக்க, நாம் சந்தோஷமா இருக்க அவர் தம்மை பாடலுக்கு உட்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக யூகரிஸ்ட் திருவிருந்தின் இரண்டாவது தன்மை சிந்தப்படுதல். சிந்தப்படுதல் ஷெட் போர் அவுட் என்று கூறுவார்கள். சிந்தப்படுதல்னா ஊத்துறது அர்த்தம். கீழே சிந்திச்சு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் அர்த்தம். இயேசு ரத்தம் நமக்காக இந்த பூமியில சிந்தப்பட்டதா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மனுஷன் தேவசால உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனோட ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. மனுஷன் தேவசால உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படும். இது நடந்தது. முதல் ஒரு கொலை நடந்துச்சு. சகோதரனையே கொலை செஞ்சுட்டான். காயின் ஆபேலை கொலை செஞ்சான். அவன் ரத்தம் சிந்தப்பட்டது. அவன் ரத்தம் ஆண்டவருக்கு கூப்பிட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவ இன்னைக்கு அநேக மக்களின் வாழ்க்கையிலே ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்குது. சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தள்ளி வைக்கப்பட்ட மக்கள், அவருடைய ரத்தங்களை சிந்தப்பட்டு யாரும் கவனிப்பாக என்று காணப்படுகிறார்கள். ஆனால் ரத்தம் தேவனுக்கு கூப்பிட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு எந்த மனுஷன் ரத்தம் சிந்தனாலும் அந்த மனுஷனோட வாழ்க்கை மீண்டும் மனுஷனாலே அவரோட ரத்தம் சிந்தப்படுமா? அடுத்த நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சி எனக்கு தெரியல. ஒரு அருமையான ஏழை சிறிய வியாபார குடும்பத்து மக்கள் வாழ்விலே தந்தையும் மகன் எடுத்து விட்டார்கள். அவருடைய ரத்தம் கூப்பிட்டது. மீண்டும் அதே நிலைமை வருகிறது. அப்படி என்ன அர்த்தம்? இன்னைக்கு சிந்தப்பட தீமைக்காக ரத்தம் சிந்தப்படக்கூடாது, நன்மைக்காக கண்டிப்பாக நம்ம ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சங்கீதம் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 136ஆம் வசனம், உடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் இருக்கிறது, ஓடுகிறது. நம்முடைய ரத்தம் சிந்தாட்டி பரவாயில்லைங்க. ஆண்டு சொல்றார், உன்னுடைய கண்ணீரை நீ சிந்தனும், உன் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ நம்முடைய கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபங்களை ஆண்டவர் ஏறெடுத்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். கண்ணீர் சிந்தப்படுகிறதா, ரத்தம் சிந்தப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாடின போது அவருடைய வேர்வை எப்படி வந்ததா? ரத்தமாய் சிந்தப்பட்டதா? இன்னைக்கு நம்முடைய வேர்வையே சிந்தப்படல. எப்படி ரத்தமா மாறும்? ஆண்டு சொல்ல, உன் கண்ணீரை எனக்கு தேவை. நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிறாயா? இந்த உலக சூழ்நிலையை அறிந்து உணர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது, அது தண்ணீர் சிந்தப்படும் போது அதுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எப்பயோ சொன்ன வசனம் இன்னைக்கு நடைபெறுது. அவன் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கதான். யாராவது ஒருத்தர் கொலை செய்யணுமா? 2 வாரத்துல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு அருமையான சகோதரனை தலையை வெட்டி ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அவன் கொலைவாளர் தான், பல திப்பல் செய்யலாம். ஆனால் அவன் தலையை கொண்டு வந்து வச்சுட்டான். தலையை கொண்டு வந்து வச்சுட்டா அவன் உயிர் இல்லைன்னா இடத்துல தலை பாதி, அவன் உடம்பு பாதி, பிண்டமா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான சொல்லுங்க. எங்க கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் நன்றா இருக்கிறதுக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவர் நமக்காக சிந்த கொடுத்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தீங்கு செய்வதற்காக நம்முடைய கால்கள் தீவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரத்தம் சிந்துபடிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். ஒருத்தர் கொட்டணும், ஒருத்தர் கொலை செய்யணுமா, வெட்டணுமா, எவ்வளவு காசு கொடுக்க பேரம் பேசுறாங்க. அதான் அர்த்தம், பரிதானம் வாங்கிறார்கள். நீங்க நடைபெறுகிறதே எங்கேயோ பேசலைங்க. இன்னைக்கு நடைபெறுகிற நிகழ்வை இயேசு கிறிஸ்துவான திருமறையில் முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறார். ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவு இருக்கிறது. சொல்லிய சீக்கிரம் சொல்லுங்க, வெட்டி பிடிச்சிடுறேன். நீங்க அதான் அவசரம் இல்லைங்க. அவர்கள் கால்கள் தீவிர என்னவா ரத்தம் சிந்த தீவு இருக்கிறதாம். இயேசு அப்படியாக இல்லையே. நாம் நன்றாக இருப்பதற்காக அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தமான மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தை நமக்காக சுத்தம் கெடுத்த திருமறையில் பார்க்கிறோம். எபிரேயர் நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எப்பொழுது ஆபேலை கொலை செய்தோம், அப்ப ரத்தம் சிந்ததோ அதே இயேசுவானவர் நம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ரத்தம் சிந்தலாம் பாவமணி. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் மட்டும் பழைய ஏற்பாட்டில் அதுதான். 1 வயதுல படுத்துட்டு ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன பண்ண வெட்டி ரத்தத்தை நிலக்கால் பூசணும். அப்போ சங்காத்துடன் கடந்து போகணும். உன் வீட்டிலே தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகாது.
நாம் சாவாமல் இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட நமக்கு ரத்தத்தை நமக்காக சிந்த கொடுத்தாராம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவனாய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார். படையப்பட்ட முத ரத்தம் சிந்தது இங்கதான் இல்ல, இந்த மிருகத்தோல். அது எந்த மிருகம் சொல்லல, ஆனா 2 பேருக்கு அதை இலைகளை தேய்த்து ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. ஆண்டவர் நல்ல உடைய கொடுத்தாரு. ஒரு பெரிய பெஸ்ட் டைலர், ஃபர்ஸ்ட் டைலர் அவர் தான். அழகான துணியை தோல்களே அழகாக உடைத்தார். ஆனாலும் அந்த தோல் எங்கே கிடைச்சது? ஒரு மிருகத்தின் தோல். ஒரு மிருகத்தின் தோல் மூலம் கிடைக்கணும்னா கடையை வெட்டப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நிர்வாணம் மறைக்க முடியும். நம்முடைய பாவத்தை போட வேண்டுமானால் இயேசு ரத்தம் கண்டிப்பாக சிந்தப்பட வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். டெக்சாஸ் மாநிலத்திலே ஒரு அருமையான விஞ்ஞானி அறிஞர், அதாவது விவசாய நிலங்களில் சரிப்படுத்த ஒரு அறிஞர் இருந்தாராம். அவரை குறித்து ஜெர்மனியில் இருக்க ஒரு பெரிய விவசாயி அறிந்து அவரை அழைத்தாராம். டெக்சாஸில் இருக்க அந்த அருமையான விஞ்ஞானி அறிஞரை அழைத்து, ஜெர்மனிக்கு வாங்க, எனக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்குது, அதை கல்டிவேட் பண்ணணும், சரிப்படுத்தணும், நீங்கள் வாங்க என்று கூறினார். அவர் கொடுத்த நேரத்தை வந்தார். அந்த ஜெர்மனி விவசாய வீட்டில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போ வந்து அந்த அறிஞர் விவசாய அறிஞர் எடுக்கிறார். உங்களுக்கு உங்கள் லேண்டை பற்றி சொல்லுங்கள், உங்கள் லேண்டை பற்றி சொல்லுங்கள் சொன்னார். உங்கள் லேண்ட் எப்படிப்பட்டது சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், என்னுடைய லேண்ட் ஆனது கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் அகலம், எல்லாமே சதுரமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ பாருங்க, 1.6 × 1.6னா எவ்வளோ பரப்பளவு? வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க. அவ்வளோ பரப்பளவான லேண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். மீண்டும் அந்த அறிவு விஞ்ஞானி கேட்டார், உங்கள் லேண்ட் பற்றி சொல்லுங்கன்னார். ஒன்றும் இல்லைங்க, என் பைக் எடுத்து லேண்டு போட வச்சுங்க, காலையில் புறப்பட்டா சாயங்காலம் வரைக்கும் அந்த லேண்டில் தான் இருப்பேன், அவ்வளோ பெருசு அப்படின்னு நினச்சி அவர் சொன்னார். சாயங்காலம் வரைக்கும் தான் இருப்பேன்னாரு. அதில் வந்து இந்த அறிஞர் சொன்னார், ஏன்டி பழைய பைக் ரிப்பேரான பைக் ஒன்று இருக்குது, ஏன்டி என் வீட்டில் ஒரு பழைய ரிப்பேரான பைக் இருக்குது, முதல்ல உங்கள் பைக் சரி பண்ணுங்க அப்படின்னு. உங்கள் லேண்ட் எப்படிப்பட்டது சொல்லுங்கன்னா என்ன பண்ணணும்? தன் பெருமையை சொல்லக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துக்கள் அன்பானே, நம்முடைய அகந்தை, நம்முடைய ஆணவம், நம்முடைய அடங்கா பிடாரியின் தன்மை, இவைகளெல்லாம் இயேசு பார்த்து சிந்தனால்தான் நம் மீட்பை பெற முடியும். நம்முடைய நிலம் கல்டிவேட் ஆகணுமா? நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகணுமா? எனவே நான் முதலாக என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நான் பாவியாக வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று இயேசுவை அர்ப்பணிக்கும் போது இயேசுவில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் நம்ம கழுவி நம்மை பரிசுத்தமாக்க முடியும். மூன்றாவது ஈக்குவலின் தன்மை என்றால் மீட்கப்படுதல், ரிடெம்ஷன், டெலிவரன்ஸ் என்று சொல்வார்கள். மீட்கப்படுதல் சொல்லும்போது ஒரு புதிய விடுதலை கிடைக்கிறது, கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற அனுபவம். லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உங்கள் காணியாற்றான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். கிறிஸ்துவ நண்பர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை நாம் இழந்திருக்கிறோம். அதை மீட்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து அதை சரிமுறை நாம் செயல்படுத்துகிறோமா? பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆள் நிலத்தை 7 ஆண்டு விழுந்துட்டா அவனுக்கு அது 7 ஆண்டு முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு சொந்தமாகும். அந்த மாதிரி காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக் கொண்டேன், அதுக்கு இடம் கொடுக்கிறதா? ஆனால் இயேசுக்கு ஒழித்து பார்க்கிறோம். சாத்தானவன் பிசாசான இயேசு, இதெல்லாம் இந்த உலகம் என்னுடையது, நீர் தாழ பணிந்து கொண்டால் இவைகள் உனக்கு தருவேன் என்று கூறுகிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ நண்பர்களே, இந்த உலகம் சாத்தானது இருந்தால் பரவாயில்ல, இந்த உலகத்தின் மக்கள் கிறிஸ்துவோடையெல்லாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு என்னை தான் மீட்க முடியும், சாத்தான் என்னை ஒருபோதும் மீட்கவே முடியாது. சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் வந்து மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆத்துமா விலையேறப்பட்டது, ஆத்துமாவை கொல்ல வல்லவைக்கல்லாமல் ஒருவருக்கு நாம் பயப்படவே தேவையில்லை. எவ்விதத்தினாலும் அதை மீட்டுக் கொள்ளவும் அவனுக்கு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையா இருக்குது. என்ற விலையேறப்பட்ட ஆத்துமாவுக்காக, விலைமதிக்கப்பட்ட ஆத்துமாவை இந்த உலகத்திலே எனக்காக அவர் கொடுத்தார், இயேசு கொடுத்தார். யாரும் கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்க முடியாது, அரசியல் கொடுக்க முடியாது, அந்தஸ்து கொடுக்க முடியாது, படிப்பை கொடுக்க முடியாது, கல்வி கொடுக்க முடியாது, பெருமை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் நம்முடைய ஆத்மாவை மீட்க முடியும். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அப்பா, அதான் ஆத்திரம், அதான் ஆசைக்கிறேன். உங்கள் மீட்பு எப்படி இருக்குதா? சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது. இப்போ நடைமுறை நிகழ்ச்சி பார்த்தா எப்போ மருந்து கண்டுபிடிப்போம். முதல்ல எவ்வளோ கொலை, எவ்வளோ இறப்பு இருந்துச்சுனாங்க. அப்புறம் வந்து லிஸ்ட்டு பார்த்துட்டாங்க எவ்வளோ சுகமானாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறோம்? எப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க, அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் எப்போ மருந்து வரும். இப்போயே 10,800 ஒரு மருந்து, அது டூப்ளிகேட் கொடுப்பாங்களே என்னன்னு தெரியல. பாவம் ஏழை மக்கள்லாம் எல்லாரும் தான் சொல்கிறோம். கிறிஸ்துவ நண்பர்களே, நமக்கு மீட்பு கிடைக்க விரும்புவோம். ஒரு கொள்ளையிலிருந்து மீட்பு கிடைக்க விரும்புகிறோமே, அதை காட்டி மேலே ஆண்டு விரும்புகிறார். பாவத்திலிருந்த மக்களை மீட்டெடுத்தார். ஆனால் பாவத்தினும் உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது மீட்பார் என்று அவர் சமயமாக காத்து கொண்டிருக்கிறார், அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபத்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலையை வைத்துங்கள். நாம் நிமிர்ந்து பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். ஆண்டவரே, நீதான் எனக்கு மீட்பர். கீர்த்தனை அழகான பாடல், என் மீட்பர் உயிரோடு இருக்க எனக்கு என்ன குறை உண்டு. நம்முடைய ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு குறைவெல்லாம் நிறைவு செய்ய விரும்புகிறாராம். தொடர்ந்து ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். மீட்பை பெற்றனாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். அது எப்படி கிடைத்தது? இலவசமாக கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது? அவருடைய கிருபையினாலே கிடைத்ததாம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவநிக்கமை சுத்திகரிக்குமாம். இயேசு கிறிஸ்துவுக்கு மூலம் தான் நாம் மீட்பை கண்டிப்பாக பெற முடியும். தொடர்ந்து கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்த நோக்கமே நம்மை மீட்பதற்காக வந்தார். பாடு அனுபவிக்க வந்தார். அவருடைய திருச்சலத்தை பிற்க கொடுத்து வந்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்த கொடுத்து வந்தார். தொடர்ந்து எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே முறை இயேசு உலகத்தில் வந்தார், ஒரு முறை தான் மரித்தார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முறை ஸ்டாண்டுகிறார். மனம் திரும்ப, இந்த நாளாயிலும் மனம் திரும்ப மாட்டார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பு போல உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க ஆவலாக இருந்தேன், நீ திரும்பி நினைத்து வருகிறாயா? இயேசு கிறிஸ்து அன்பானங்களே, ஆண்டவரின் திருப்பதி என்பது நமக்கு 3 தன்மை வெளிப்படுது. ஒன்று, முதலாவதாக பிற்கப்படுகிறது, அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. இரண்டாவது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. மூன்றாவது, அவருடைய சரீரத்தை பிற்கப்பட்டது மூலமாக ரத்தம் சிந்தப்பட்டது மூலம் நமக்கு மீட்பை உண்டு பண்ண வைத்திருக்கிறார். ஒரு அருமையான வாலிப சகோதரன் ஒரு இசை கடையிலே போய் வேலை செய்தாராம். ஒரு 5 ஆண்டு வேலை செய்து கொண்டு அவருக்கு ஒரு ஆசை, அங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, பாஞ்சோ என்கிற 5 ஸ்ட்ரிங் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை அவர் வாங்கினார். பிறகு ஒரு நாள் அவர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். நல்லா வாசிக்க திறமையான, அது மற்றவர்கள் கற்றுக் கொடுப்ப அளவுக்கு அவர் திறமையாக வாசித்தாராம். காலம் கடந்து அவர் ஊழியக்காரர் மாறினார். அநேக இடத்தில் ஊழியம் செய்தார். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அவர் ஊழியம் செய்தார். அவர் 30 வருடம் ஊழியம் செய்யும்போது எப்பொழுதும் ஊழியத்தை தோன்றுவதால் அந்த பாஞ்ச இசைக்கருவி மூலமாக அழகாக ஒரு பாடலை பாடி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவாராம். ஒரு சமயத்தில் ஒரு நகரத்துக்குள்ளாக ஊழியம் நிறைவேற்றி முடித்த பிறகு அந்த கூட்டத்தில் வந்த ஒரு நபர் அந்த ஐயா பேசுகிறார். ஐயா மட்டும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு. சொல்லுங்கப்பா, என்னங்க வேணும்னாரு. நீங்கள் நல்லா பாடுறீங்க, அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கீங்க, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன குறைங்க. என்னங்க? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பழுதாக இருக்குது. ஐயோ, இது பழுது பத்திரமா பாதுகாக்கிற, பத்திரமா கிட்ட 30 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான், இது எதுவுமே உடையில ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போ சொன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சரி செய்கிறவன் சிறப்புள்ள மிக்கவன் நானுங்க, இதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாரு. உதாரணம் சொல்லுங்க அப்படின்னாரு. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தொடங்கிங்க, உள்ள குப்பை பழம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லைங்க. நீங்கள் அடுத்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்க, ஒரு 2 நாள் என்கிட்ட கொடுங்க, இந்த பாஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுங்க, நான் சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆனால் அவரை நம்பி கொடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ண, அதை சரி பண்ணி கொடுத்தாரு. 2 வாரத்தில் 2 நாள் போய் கிராமத்தை ஊழியம் பண்ணும்போது அவருக்கு கொடுத்தாரு. அவர் வித்து வாசித்தார். முன்பு நான் ஃபஸ்ட்டு வாங்கின இசையை காட்டிலும் அழகான இசையாக இருக்கிறது எப்படி நான் இதில் அதிகமான அழுக்கப்படுது, இது சரியாக டியூன் பண்ணல, நிறைய கம்பிகள் தூரி இருக்குது, இதை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த பாஞ்சோ என்கிற இசையை அந்த அருமையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ணுறவர் சரியாக படுத்துகிறார். நீ எவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருக்காய்? உன் வயதை கணக்கிட்டு போர். இவ்வளோ காலமாக நான் அசுத்தமாக இருக்கிறேன்னா
ஆண்டவரத்தை ஒப்புவிப்போம். ஆண்டவரை என்னை சீர் செய்ய முடியும், சமயப்படுத்த முடியும், என்னை மீட்க முடியும். பாவத்தை உணர்ந்து கொண்டு என்னை வாழ்க்கையிலே என்னை தூக்கி எடுக்க வருகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், இயேசுக்கு கட்டளையாக கீழ்ப்படுகிறோம், இயேசுவை பார்க்கிறோம். சில சமயங்களில் உலகத்தை பார்க்கும்போது மூழ்கி விடுகிறோம். இது பேதர் வாழ்க்கை நடந்தது. கடையில் மூழ்கிறான். உடனே ஐயரே, ஆண்டவரே, அவனை கரம்படி தூக்கினார். அர்ப்பணி விசுவாசியை சந்தேகப்பட்டு மீட்கிற அனுபவத்தை ஆண்டவர் செய்தி காட்டினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீட்பை கொடுக்கவே அருட்சாதனத்தை ஏற்படுத்தியிருக்கார். எப்படி தம்முடைய திருச்சடைக்கு பிற்கப்படுத்தார், எப்படி தம்முடைய ரத்தத்தை சிந்தப்படுத்தார். வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்காக சுத்தப்பட்டது, வெளியேறு பரிசுத்தமான ரத்தம் நமக்காக பிற்கப்பட்டது. இது என்னுடைய சரீரம், இதனுடைய ரத்தம். சீக்கிரமா திருவிழா பங்கு பெற வேண்டும் என்றால் நம்மை மாற்றிக்கொள்ளும். ஆணவம், அகந்தை, அடம்பாவம் இவைகளெல்லாம் மாற்றி ஆண்டவர் திருசபம் தாழ்த்தி சிந்தி இதை எடுக்க முடியாது, என்னை மாற்றிவிட்டு நான் இனி இயேசு மகன் உடைய திருப்பத்தை சேர வேண்டுமால் கண்ட சோழனை தந்து கொள்ளாதான் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவான். உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நேசிப்பதை பிறரையும் நேசிக்கிறேன். அந்த தன்மையிலே நம்மை அர்ப்பணிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இருந்து வரைய தலையில் தாத்தி ஆண்டரை ஒரு அருட்சாதனமாகிய திருவந்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட தன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த நீர் எங்களை பக்குவப்படுத்த என்று அர்ப்பணிப்போம். என்னுடைய சரீரம் பிற்கப்பட வேண்டும், எங்கள் ரத்தம் இயேசுக்காக சுத்தப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்த வாழ்வில் மீண்டுமாக மீட்பை பெற வேண்டும் என்றே நம்முடைய புத்தெழுச்சி பாடலிலே 427வது ஒரு பாடல், குறிப்பாக தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே ப்ரொஃபஸர் அந்த டாக்டர் இஸ்ரேல் செல்வநாயகம் அவர்கள் கடந்த நாட்களிலே யூடிசிலையும் முதல்வராக இருந்தார். அழகான எழுதின ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலின் கருத்துக்களை உங்களோடு பாடி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினை வாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினை வாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும் குரு அருள் பழிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும் குரு அருள் பழிக்கும்,
அன்பின் ஆண்டரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளைக்கு நடிச்சிருக்கிறோம். யூகரிஸ்ட் என்று சொல்லும் பொழுது அது இயேசுவின் திருப்பந்தை, அன்பின் விருந்து ஆண்டரே. இந்த நாளிலும் அன்பின் விருந்தின் அடிப்படையின் தன்மையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டரே. பிற்கப்பட வேண்டும், சிந்தப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். இதை நீர் நிறைவேற்றி வைத்திருக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள் நாங்கள் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரத்தம் சிந்தலாமல் பாவம் மன்னிப்பில்லை. நாங்கள் கண்ணீர் சிந்தி பாவத்தை அறிக்கை செய்யும் போது உங்களுடைய வெளியேறப்பட்ட மீட்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவைத்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ நீக்கங்களை சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக இந்த அருட்சாதனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு வெகு சீக்கிரமாக ஆலயத்தில் வந்து உள்ளான உணர்வோடு இந்த அருட்சாதனத்தை பகிர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள, பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாட்டும். என்னுடைய திருச்சிபார் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாக பொதுவான ஜப ஆயத்த பாடலாக கிறிஸ்து சபை கீர்த்தனையில் 255வது கீர்த்தனையில் முதல் 2 கவிகள் பாடுவோம். கீர்த்தனையில் 255 முதல் 2 கவிகள். கர்த்தரின் பந்தியில் வா என்று நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. உங்கள் அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தரின் பந்தியின் தன்மையை இந்த நாளிலும் உடைய வசனத்தோடாக எங்களோடு நீர் பேசினீர். வெளியேறப்பட்ட பரிசுத்தமான திரு சரீரத்தை எங்களுக்காக பிற்கப்படுத்தீர். வெளியேறப்பட்ட பரிசுத்தமான திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தப்படுத்தீர். இவர்கள் இரண்டு மூலமாக உடைய பரிசுத்தமான மீட்பை நாங்கள் பெறுவதற்கு நீர் அழைத்திருக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம். உடைய அருட்சாதனத்தை உள்ளான உணர்வை உணர்ந்து கொண்டு வெகு சீக்கிரமாக உடைய ஆலயத்தில் வந்து
அருள் சாந்தி பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமாக எங்களுடைய திருச்சபையின் வயது முதல் தாய்மார்கள், தந்தைமார் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கு நல்ல சரிய சுகத்தை படைத்த கர்த்ததாமே கிருபையா கட்டளையிட்டு ஆசிரியர் வழிநடத்தும். 3 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகளும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான கிருபைக்கரம் தொட்டு ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு, ஆகாரம், தண்ணீர், அவ்வப்போது போட வேண்டிய தடுப்பூசிகளை ஏற்ற வழியில் லாபப்படுத்தி பெற்றோர் போட்டு பிள்ளைகளை பத்திரம் வளர்க்க வழிநடத்த நீர் கிருபை பாட்டும். படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பள்ளி படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் முடித்திருக்கிறது ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக நம்முடைய பாடல் படித்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கு வசதியில்லா பிள்ளைகளுக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு உருவாக்கி தர நாங்கள் ஜெபிக்க மாட்டேன். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் படிக்க புதிய பாடங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டார்கள். புதிதாக சேர்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல அனுபவத்தை அவர்களுக்கு தார மாட்டேன். குறிப்பாக கல்லூரி செமஸ்டர் தேர்வுக்கு காத்துக் கொண்ட பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய தேர்வு நல்ல முறையில் எழுதுவதற்கு ஆயத்தப்பட நீர் திருப்பி பாட்டும். சிறப்பு வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எழுதி செமஸ்டர் தேர்வு நல்ல முறை ஆயத்தப்பட்டு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேர்ச்சி பெற கிருபை பாட்டும். சிறப்பு வகுப்பு பெறுவதற்காக சிறப்பான வகுப்பை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாம் அந்த அருமையான பிள்ளைகளுக்கு அதுக்கு வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை உருவாக்கி தர மாட்டேன். என்ஜினியரிங் கோர்ஸுக்காக மற்றும் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்காக, பிடிஎஸ் கோர்ஸுக்காக, அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்காக சிறப்பு பயிற்சி பெற்று வருகிற நாட்களில் மீண்டுமாக அந்த கல்வி நிலையத்தில் சேர்ந்து படிப்பதற்கு ஏற்ற வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை உருவாக்கி தர மாட்டேன். விசேஷமாக நான் பண்ணுறேன். இந்த வேலை செய்கிற அருமையான வாலிப சகோதரர்களுக்காக, வேலையை காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக, பணி உயர்வுக்காக, ஊதிய காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுவதை கிருபையாக கட்டளையிட்டு வழிநடத்து மாட்டாடுகிறோம். 25 கடந்து சென்று திருமணம் ஆகாத, திருமணத்தை காத்துக் கொண்டிருக்க வாலிப சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். ஏற்றுடைய எகிஸ்டிக்கமாக நல்ல ஆசிரமம் அலையை செட்டிலாகி இந்த கொரோனா கொலைகளை பரிபூர்ண விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் துரிதமாக இல்லாத பிரவேசித்து நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாட்டும். புதியதாக திருமணத்தை இணைக்கப்பட்ட புதுமண தம்பதிமார் ஜெபிக்கிறோம். நேற்று என்னுடைய திருச்சி அங்கத்தினர் திரு யோவானுக்காக, அவருடைய துணைவியருக்காக, அரிமையான என்னுடைய திருச்சி அங்கத்தினர் ஜபா ஜெனிஃபருக்கு, அவருடைய துணைவர் பெர்லின் ஆபரன் ஜெபிக்க அந்த அரிமையான பிள்ளை இணைத்திருக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கை ஜெபிக்கிறோம். அவருடைய அற்புதத்தில் ஆசீர்வாதத்தால் நீர் நினைத்து வழிநடத்தும் என்றோம். திருமணமாக என்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் ஏற்றோடைய இல்ல ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையை பெற்றோடு கிருபை பாட்டும். பிரசுத்த காத்துற சகோதரர்கள் ஜெபிக்க ஏற்றுடைய சுகப்பிரசை கட்டளிட மாட்டேன். பிரசுத்த சகோதரர்கள் ஜெபிக்கும். காயும் பிள்ளைக்கும் சரியா நல்ல சரிய சுகத்தை படைத்து நீ கிருபையை கட்டளையிட்டு வழிநடத்தும். இளவரசின் ஆசீர்வாத காத்தோடு சகோதரர்கள் ஜெபிக்கும். ஏற்றுடைய பெரிய அற்புதத்தை உம்மாலே அவர் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாட்டும். என்னுடைய திருச்சியின் பெற்றோர்கள் அவர்கள் செய்த பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, குறிப்பாக மத்திய அரசாங்கத்திலே, தமிழக அரசாங்கத்திலே, கல்லூரி நிர்வாகத்திலே, மற்றுமாக பள்ளி நிர்வாகத்திலே, தபால் துறைகளிலே, மின் அலுவலகத்திலே, இன்னுமாக தனியார் தொழிற்சாலையிலே தனி தொழில் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பணியிலே போதிய பாதுகாப்பு, உயர்வு, ஊதிய உயர்வு மற்றுமாக அதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு அனைத்தும் உருவாக்கத்தை ஏற்படுத்தி தரவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்க மாட்டேன். எங்களுடைய திருச்சி அதிகமான குடும்பத்து மக்கள் வியாபாரம் செய்கிற வியாபார பணியிலே உடைய போதிய பாதுகாப்பு இருக்க கிருபை பாட்டும். அரசு சட்டத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க கிருபை பாட்டும். கடைக்கு வருவதும் அந்த சட்டத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க அவர் உதவி செய்ய கிருபை பாட்டும் என்று வாகன ஓட்டுநர் ஜெபிக்கும். அவர் செய்கிற வாகன பணியிலே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உள்ளும் புறமும் போதிய பாதுகாப்போடு சமூக வழக்கை கடைபிடிக்க, சமூக அரசியல் கொடுக்க சட்டத்தில் சரியான கடைபிடிக்க அவர்கள் கடினப்பட்டு உழைத்தால் கிடைக்க ஆசீர்வாதத்தை குடும்பத்தை வைத்து ஜெபிக்க பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் நிறைவாக்கி கிருபை பாட்டும். நடித்திருந்து யாரை என்னென்ன பலவீனத்தில் இருக்கிற உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக அதிக பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பலவீனத்துக்காக, சுகவீனத்துக்காக எடுக்க மருந்து, மாத்திரை, உணவு போல் ஆகாரம், தண்ணீர், மருத்துவ ஆலோசனை அனைத்து ஆசிரியர்கள் வெகு சீக்கிரமாக நல்ல சுகத்தை அவரவர்கள் பெற்றுள்ள கர்த்ததாமே கிருபை பாட்டுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி மக்கள் இக்கட்டான மொழியின் சூழ்நிலை மத்தியிலும் தங்களால் முடிந்த ஊழியர்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஊழியத்தை தாங்கிக் கொண்ட அனைத்து ஊழியர்காரர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக IMS, IEM, IMM, வானகம், தீபமினிஸ்ரீ, எம்பிஷன் ஊழியம், புலிப்புனிஸ்ரீ, DBM ஊழியம், வட மாநில பரிசு ஊழியக்காரர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், பணித்தொழில் தேவைகள், புதிய விசுவாசன தேவைகள், தென் மாவட்ட பரிசு ஊழியக்காரர்கள், குறிப்பாக தொலைக்காட்சி ஊழியர்கள் அனைத்தையும் கர்த்ததாமே அபிரதமாய் ஆசிரியர்கள் நடத்த அனைத்து ஊழியக்காரர்களும் ஒரே மனதோடு, ஏக மனதோடு தேவத்துமே ஒரு பெரிய விடுதலைக்காக, இந்த கொலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரை சிந்துகிற மாட்டவே தேவத்தை நேரத்தை நம்முடைய திருத்த அர்ப்பணிக்கிற மாட்டவே என்னோட உடையத்தை வருத்தி உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இதன் மூலம் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை பாட்டும். திருமணத்தை பேராமா அவருடைய இறைப்பணிக்காக, அவருடைய பயணங்களுக்காக, அவர் காணொலி செய்கிற தொடர்புகளுக்கு அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாவி திருமணத்தை அனைத்து ஆய்வுகளுக்காக, உதவியாளர்களுக்கு, இணையாளர்களுக்காக, புதிதாக பொறுப்பேற்ற சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட நேர்த்தியாக சபையாக செயல்பட அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை உருவாக்கி தரவும் ஜெபிக்க மாட்டேன்.
இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்க, ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற, அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளையிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவதாக உடைய கோபத்தை தணித்து உடைய அன்பு, இரக்கம், தயவு, பரிவு, பாசம், நேசம் இவர்களை பாராட்டி இவர்கள் மூலம் பெரிய விடுதலை தர வேண்டுமே. நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பாய். காற்றை கடலை அமைதியாக இடையாக சொன்னது அப்படியானது. அதே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை மருந்து கண்டுபிடிக்கும் முன்பாகவே இந்த உலகம் அனைத்து சூழலை மாற்றி அமைத்து தருகிறவர் நீ ஒருவர் ஆண்டரே. அப்பேற்பட்ட ஆசிரியர் கிடைப்பை பாடு. அதோடு இணைந்து இந்த மருத்துவத்தில் ஈடுபடுகிற அனைமையான மருத்துவர்களுக்காக, ஆதிமார்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, சமூக ஆர்வலர்களுக்காக, அரசு அதிகாரிகளும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய தேச பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, இந்திய தேச அனைத்து மாநில முதலமைச்சருக்காக, விசேஷமாக தமிழக முதலமைச்சருக்கு, அமைச்சர் பெருமக்களுக்காக, குறிப்பாக சுகாதார அமைச்சருக்காக, சுகாதார செயலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனை கிருபையாக கட்டளையிட அவர்கள் தீர்க்கமான முடிவெடுத்து சிரமமான நேர்த்தியாக, சபையாக, உண்மையாக, நீதியாக, நேர்மையாக செயல்பட கட்டதாமே நீருடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்தவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்த ஆண்டு தொடர்ந்து வருகிற புதிய மாதங்களை ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள், திருமணம் கொண்ட அனைத்து அடியார்களுக்கும் நல்ல சரீர், சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் மேனர், டிசி மெம்பர், ஆலய ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய திருச்சபை கட்டான் மத்தியிலும் தன்னுடைய ஞாயிறு ஆராத காணிக்கை, சந்தா காணிக்கை, ஆலய கட்டுறது காணிக்கை, பொருத்தல் காணிக்கை, துதி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, தசம பாக காணிக்கை, அனைத்து காணிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிடிஎஸ் காணிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்டியல் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பிடிஎஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி செலுத்துவோம். ஏழை இளைஞர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி, இந்த மூலம் திருச்ச மக்கள் கிடைத்த உதவியை எனக்கு கொடுத்து பகிர்ந்து கொள்ள இந்த மக்களுக்கு தேவைக்கு ஆதரவா இருக்க, அனுகூலமாக, ஆசீர்வாதமா இருக்க எங்களுக்கு நீர் திருப்பி பாட்டும். தொடர்ந்து எங்கள் காத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தை எங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுடைய அன்றாடி பணிகள், வேலைகள், ஊழியர்கள் எல்லாவற்றிலும் உடைய போதிய பாதுகாப்பு எப்பொழுதும் நிறைவாக்கி திருப்பி யாருக்கும் எந்த வலியும், எந்த சுகையிலும், எந்த சிம்டம், எந்த தொற்றுகள் ஒன்று வராமல் ரத்த கோட்டைகள் பாதுகாத்துடன் ஜெபிக்கும். விசேஷமாக கேரள கோவை மாவட்டத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக மக்கள் தொகையில் அவதிப்பட்டு மருத்துவ சிகிச்சை இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டு அறிவிக்கிறது. இதற்கு ஒரு பெரிய விடுதலை தர ஜெபிக்கிறோம். சிறப்பான அடியார்கள் வெளியேறப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறோம். யாராலும் அவர்களுக்கு நல்ல சரிய சுகத்தை படைத்து தந்து அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இயேசுவிடத்தை கடைசி ஜெபித்த கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று அவர்கள் மூலமாக அவருடைய ஆச்சரிய பரவ கர்த்ததாமே நீ கிருபை பாடுமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். இப்படி நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க அனைத்து தேவையும் கர்த்ததாமே நீர் நிறைவாக தரும். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கொள்ளும் ஒரு ஆசீர்வாதத்தை நிறைத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சி மக்கள் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபை கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் மன்றாடுகிறோம். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மாவட்டத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உருவமாக குற்றத்தை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். இந்த சோர்க்கு பிரவேசிக்கப்படாமல் தீமன்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் குழப்பம் இதா பரிசுத்தாயமாக சர்வ வலிமைப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்போது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலின் 25வது பாடலில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலின் 25 முதல் 3 கவிகள்.
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நம்முடைய இல்லத்திலே பத்திரமாய் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.